போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கோட்டா தனக்கு நடந்த தடங்களையும் கடந்து முன்னேறி சென்று தனது கோலை அடைகிறார். கோட்டா வெற்றிகரமாக இதை நிறைவேற்றுகிறார். அடேங்கப்பா, என்ன ஒரு அற்புதமான ஜாப். உண்மையிலே காட்டா சூப்பர் தான். நீ அதை பாத்தியா? இல்ல, என்னால பார்க்க முடியல. இது டிராகன் ரேஸ்ல ரொம்ப வித்தியாசமானது. இது ஒரு வித்தியாசமான போட்டி. ஏன் உண்மைதான். உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ஜம்ப் பண்ணி பாரு, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். அத முடிச்சிரு. இது என்ன மிஷின்? இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இது பெரிய கியரா? இதுக்கும் கியருக்கும் சம்பந்தமே கிடையாது. டிராக் பால பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்தும் ஸ்பீடும் தான் முக்கியம். ஹேய் குட்டி, இத நீ ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு, இல்லனா நான் தான் சொன்னேன்ல. இந்த டிராகன் சிட்டியில் இருக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது நடக்கவிருக்கும் காம்படிஷன் கொஞ்சம் புதுவிதமாக இருக்க போகிறது. இதில் எந்த போட்டியிலும் தோல்வியை தழுவாத வெற்றி வீரர்கள் நிறைய கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த டிராகன் ரேஸில் மாபெரும் வெற்றி வீரனாக திகழும் குரேயை வரவேற்போம். அடேங்கப்பா, அங்க பாத்தீங்களா? அவர் யார் தெரியுதா? இவங்க ரெண்டு பேரும் இந்த போட்டியில மிகப்பெரிய ஜீனியஸ், பல வருட சாம்பியன்ஸ். நீங்க இங்க கலந்துகிட்டதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். சந்தோஷமா இருக்கு. ஃபேன்ஸுக்கு என்ன ஞாபகம் இருக்கு. நீங்க தான் இதுல ரொம்ப கிரேட். Thank you. இப்பொழுது அடுத்த போட்டியாளர் ஆர்த்தபேன் மற்றும் அவரது நண்பர். இந்த நண்பர்கள் இருவரும் டிராகன் ரேஸில் தலை சிறந்த வீரர்கள். பேன், எனக்கு உங்க அப்பாவை தெரியும். அவர் பெரிய வீரர். நீங்க என்ன பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல விதமா இல்ல. நான் ஒன்னும் உங்களுக்கு உதவி பண்ண குற்றம் சொல்லவ வரல. உங்களுக்கு உதவி பண்ணி கத்து கொடுக்க தான் வந்திருக்கேன். என்ன சொல்லி தரீங்க? எப்படி வெளியே ஓடுறதுனா? நான் ரிட்டையர் ஆகுறேன். ஏன்னா டிராக் பாலை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க திரும்பவும் டாப்பா ஒரு ட்ரை பண்ண போறீங்களா? ஏன் இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அதனால அதை விட்டுருங்க. டிராக் பாலுங்கிறது டீம் ஒர்க்கோடையும் ஸ்ட்ரென்த்தோடையும் அமையிற ஒரு விஷயம். அதுவும் ஒரு குறிக்கோளுக்காக போராடணும். நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் உறுதியாத்தான் இருக்கேன். அவல்ல, எங்களுக்கு கண்டிப்பா உங்க உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். முதல்ல லூசான ஹெல்மெட்ஸ போடுறத தவிர்த்துக்க. அதோட இந்த போட்டிக்கு ஏத்த கீரை நீ உன் டிராகனுக்கு போடல. அதனால உன் டிராகனுக்கு பேலன்ஸே இருக்காது. அதோட உனக்கு அடியும் படும். அட்வைஸ் மன்னனுக்கே அட்வைஸ் கொடுக்கறாரு. ஏன் என்ன மாதிரிதான் பேசுறாரு? இப்படி இருந்தா கண்டிப்பா உன்னால மேட்ச்ல ஜெயிக்க முடியாது. வேற வழியே கிடையாது. நீ ஒதுங்கிக்கிறதா நல்லது. ஓ, என்ன பண்றது? என்ன? ஓ, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீங்க ஏன் இவங்க கூட ரேஸ் வச்சு இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் அப்ளாஸ் பண்ண வைக்க கூடாது? உங்க திறமை நீங்க காட்டலாம்ல. நான் தான் முதலியே சொன்னேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேன். நீங்க சொல்லி தரதா வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா என்ன சொல்றது, ஆனா நீங்க எதுக்கும் ரொம்ப பயப்படுறீங்க. நான் எதுக்கும் பயப்படுறவன் கிடையாது. ஒருவேளை நான் இந்த போட்டிக்கு தயாரா இருக்கலாம். அவங்க நம்ம கூட போட்டி போடும்போது அவங்கள நீ தள்ளிவிட முயற்சி பண்ண. நான் அங்க முன்னால போய் அந்த பாலை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பேன், தயார். கோல் செய்கின்றனர். இப்பொழுது சமநிலையில் உள்ளனர். Well done, boy. எளிதாக அந்த பந்தை டிராகன் அடிக்கிறது. தொடர்ந்து ஆர்த்தபென் முன்னிலையில் இருக்கிறார். இப்பொழுது ஆர்த்தபென் தோற்கடிக்க வேண்டுமானால் கடினமாக இவர்கள் முன்னேறியாக வேண்டியிருக்கிறது.
சீக்கிரம் அதை எடுக்க, சீக்கிரம், நான் சொல்றேன்ல. சீக்கிரம் கோல் போடுங்க. என்னால முடியாது, இங்க இந்த மேட்ச் பண்ண முடியாது. நீயே இதை பண்ணு. ஆனா நான் இவனை சமாளிச்சாகணும். அவனை விட்டுட்டு நீங்க வேகமா ஓடி போய் கோல் போடுங்க. இல்ல. என்ன? கெயின், ஏதாவது செய்ய முயற்சி பண்ண. ஜாக்கிரதை, அங்க பாருங்க. அதோ பாருங்கள், கெயின் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கோல் செய்வாரா என்று பார்ப்போம். அவனை தடுங்க. போட்டுட்டேன். நீங்க ஏன் அவனை தடுத்து நிறுத்தல? தோத்தாங்கோழி, நான் தான் எப்பவும் சிறந்த பால் வீரன், நீ எப்பவுமே தோத்தாங்கோழி. நீங்க ஏன் கோல் போடல? வெற்றி நம்ம கையில தான் நடந்தது. உனக்கு எதுவும் புரியாது. என்னது புரியாதா? அப்படின்னா வீராவேசமா பேசுனீங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன குறை சொல்ற அளவுக்கு உனக்கு அனுபவம் இல்ல. ஆர்த்தர், இது ஒரு கேம் தானே? ஆமா, மோட்ரேட் பெயின் கிட்ட நம்ம தோத்த ஒரு சாதாரண கேம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளாஷ்ல இருந்து நான் ஏன் ரிட்டையர்ட் ஆனேன்னு உனக்கு தெரியுமா? கோய்கஸ் பிசிக்கலி சேலஞ்ச் ஆனவரா? எனக்கு இது தெரியாதே. எப்பவும் இதையே சொல்லு, இதெல்லாம் உன்னோட தப்பு தான். ஆமா, அது என்னவோ சரிதான். நான் சொல்லுவேன். போது நிறுத்து, தப்பு பண்ணிட்டேன். நீ எதுக்காக இப்படி பண்ணுன்னு எனக்கு புரியல. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. உன்னோட திறமை என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அத நான் கண்கூட பார்த்தவன். ஆனா உன்னுடைய இப்போதைய நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உன்னை ஜட்ஜ் பண்ணவே முடியல. அப்படியா? நானும் உன்ன மாதிரி ஒரு காலத்துல பெரிய ரேசரா இருந்தவன் தான். இந்த ரேசர்ல பல வெற்றிகளை குவிச்சவன் தான் நானும். ஆமா, தெரியும். உன்னோட இண்டஸ்ட்ரியை சேர்ந்த கியர்ஸ் தான் பெஸ்ட். ஆமா, ஆனா இன்னைக்கு இந்த ரேஸ்லயே நான் இல்ல. அதுல இருந்து என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. இருந்தாலும் என் கனவை என் பையன் நிறைவேற்றுவான். ஆனா உன் பையனுக்கும் உனக்கும் அந்த தகுதி இல்லைன்னு உலகமே பேசுது. அது தெரியுமா? மனுஷங்களுக்கும் டிராகன்களுக்கும் நடுவுல நீ யுத்தத்தை உருவாக்க பாக்குறேன்னு சொல்றாங்க. இன்னொரு மனித டிராகன் யுத்தம் வந்தா இந்த பூமி தாங்காது. நானும் அதத்தான் எதிர்பார்க்கிறேன். இது என்னன்னு உனக்கு தெரியுமா? கிரேட் ரெக்கோடியம். என்னமோ இருக்கா என்ன? ஆமா, இத நான் டிராகன்ல யூஸ் பண்றதுக்காக அதோட எக்ஸ்ட்ரா போனா இத நான் உருவாக்கி இருக்கிறேன். இத எடுத்துக்க. இத நீ டிராகன்ல யூஸ் பண்ணா கண்டிப்பா உன்னை யாராலையும் வெற்றி பெற முடியாது. இத நீ டிராகனோட கால்ல பொறுத்துனா அதுக்கு எக்ஸ்ட்ரா பவரை இது கொடுக்கும். நீ திரும்பவும் அதுல கலந்துக்கணும். இப்ப ஏற்பட்ட தோல்வி உனக்கு ஏற்படாது. ஆனா நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அதனால எனக்கு அது தேவையில்லை. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கேட்டீன்னா இதுவரைக்கும் கிடைக்காத புகழ் உன்னை தேடி வரும். நான் சொல்றத யோசிச்சு பாரு. உன்னை நானும் ஒரு தலை சிறந்த ரேசரா பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இதுதான் அதுக்கான மேப். கொஞ்சம் நீ இத யோசிச்சு பாரு. இதோட சக்தி என்னங்கறத ஒன்னால அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. இது 1000 டிராகனுக்கு சமம். இதேதான் அந்த டிராகன் க்ரூ. கம் ஆன், அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, அது நல்ல விஷயம். ஹலோ, இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. அவர் இருக்காரா? லான்ஸ், அதை தொடாத. லான்ஸ், நீ என்ன பண்ற? இதுல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதே.
ஆமா, இந்த பிளான பார்த்தா ஏதோ ஆழமா தோண்ட போற மாதிரி தெரியுது. நான் இந்த பிளான நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இது ஏதோ பயங்கரமான டேஞ்சன்ட் ரொம்ப ஆழமா தோண்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். இது சிட்டி ஏதோ முக்கியமான இடத்த தோண்ட போறாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தோண்டுனா ஏதோ சிட்டியோட முக்கியமான இடத்துல அந்த குழி விழும். அந்த இடம் என்னன்னா 5.19 இடத்துல இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா, அது உண்மைதான். அந்த இடம் தான் சிட்டியோட மெயின் ஸ்ட்ரக்சரை தாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்த உங்க குழி தோண்ட ஆரம்பிச்சா நம்ம சிட்டியை அழியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுதான் அதோட லோகோன்னு நினைக்கிறேன். இவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? அவன் ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கான். ஹலோ, நீங்க இங்க தோண்ட வேண்டாம். இது பாதுகாப்பு கிடையாது. இதனால பாதி நகரத்துக்கு ஆபத்து ஏற்படும். உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? முன்னாடி என்ன பத்தி தப்பா பேசின, இப்போ அததான் செய்யற. எங்களுக்கு அப்படி தோணல. நீ அவங்க கூட வேலை செஞ்சனா அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். நான் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கறதுக்கு முன்னாடி பலன் இருக்கான்னு யோசிக்க மாட்டேன். அதுல நன்மை இருக்கான்னு மட்டும்தான் யோசிப்பேன். இதுலயும் நன்மை இருக்கு. அப்படி என்ன நன்மை இருக்கு? நான் கிரேட் ரெக்கோனிக்காக தான் இங்க தோண்டிக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்சா மனித டிராகன் யுத்தத்தை தடுக்க முடியும். இல்ல வேண்டாம், நிறுத்துங்க. இது நிலை இல்லாம இருக்கு. இது பண்ணாதீங்க. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த மாதிரி குழி தோண்டு இந்த மெயின் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ வெறும் சின்ன பையன். நான் இதுக்கு உன் பேச்ச கேட்கணும். இது ஒரு ட்ரெக்டோனியம். அதுதான் அந்த பிளாக். அப்படின்னு அவன் என்னை ஏமாத்திட்டான். இல்ல, என்ன தப்பு பண்ணிட்டேன். வெளியே வா. கீழதான். ஆர்தர், எங்களையும் காப்பாத்த முயற்சி பண்ணு. காப்பாத்து. லாட்ஸ், உடனடியா நீ உன்னோட கிராபிக் கியர்ஸ் யூஸ் பண்ணு. என்ன? என்னால முடியுமான்னு தெரியல. ஆனா நான் ட்ரை பண்றேன். எல்லாரும் அப்படியே இருக்க. இதை தவிர வேற வழி இல்லையா? ஓகே பாவ். நாம விடக்கூடாது. Video by this அப்படிதான் டிராகனோட சக்தியை வெளிப்படுத்து. டிராகனால ரொம்ப தூரம் இப்படியே போக முடியாது. நாம கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல தொங்கியே ஆகணும். தொங்க விடப்படணும். இல்லைன்னா இந்த இடம் இடிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது. இது எப்படி இருக்கு? பரவாயில்ல, தேங்க்ஸ். ரொம்ப அழகா தொங்க விட்டுட்டு பேசுற. நம்ம உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். நிலநடுக்கம் வந்துருச்சு. இல்ல, அந்த சேர் போல உடஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம உடனடியாக போய் அவனை டிராகன் மோஸ்டரா? சீக்கிரம், எனக்கு உங்க உதவி தேவை. உங்க டிராகனோட உதவி எனக்கு தேவை.
போதும். நான் பண்ண உதவியெல்லாம் போதும். அவசரப்பட்டு முடிவு பண்ணதுனால இந்த ஒட்டுமொத்த நகரத்தோட அழிவுக்கும் நான் ஒருத்தனே காரணமாயிட்டேன். மறுபடியும் நான் பழையபடி ஆகணும்தான் இப்படிலாம் செஞ்சேன். இத பாருங்க, அந்த பசங்களாம் இப்ப பாதுகாப்பா தான் இருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் அந்த வேர்ல்ட் போய் ஏமாத்திருக்கான். எனக்கு இப்ப நீங்க, உங்க டிராகன், அதோட டிக் ஹேமர் எல்லா உதவியும் தேவை. நான் ஊனமுற்றவன். நீங்க மிஸ்ஜட்மெண்ட் பண்றது உங்களை மட்டும்தான். என்னால இதை தனியா செய்ய முடியாது. அது நம்ம 2 பேருக்குமே தெரியும். நடக்க முடியலங்கிறதுக்காக எல்லாமே முடியாதுன்னு அர்த்தமாயிடாது. அதுவும் டிராக் பால் மாதிரி தானே? ஆமா, டிராக் பால். நாம ஒரு டீமா சேர்ந்து வேலை செஞ்சா நிச்சயமா ஜெயிக்கலாம். அப்படி போடுங்க. இதுவும் டிராக் பால் மாதிரியே தான். உங்க ஸ்பீடும் என்னோட ஸ்ட்ரென்த்தும். இப்போ நாம இதை சீல் பண்ணணும். பரவாயில்ல, நல்லா தான் வேலை பார்த்திருக்கோம். கண்டிப்பா வேர்ட் பெயின் உங்க மேல ரொம்ப கோவமா ஆயிடுவான். டிராகன் க்ரூவும் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்குங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கோவப்படுவான். உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. சூப்பர். நம்ம சிட்டியை காப்பாத்திட்ட. எனக்கு நிறைய உதவி கிடைச்சது டிராகன் பூஸ்டர் கிட்ட இருந்து. யாரு? டிராகன் பூஸ்டரா? எங்க? உண்மையிலேயே அவன் பெரிய ஆள் தான்ப்பா. யா, இப்ப நம்ம டீமுக்கு ரொம்ப சந்தோஷம். டிராகன் பூஸ்டரை பார்த்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பார்த்திருந்தா என்னை பத்தி புகழ்ந்து தள்ளுவான். அது டிராகன் பால் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட இதுவும் அது மாதிரி தானே வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம டீம் மாதிரி வராது. நம்ம டீம் தான் எப்போதும் வெயிட் பண்ணும்.